சென்னை உள்ளிட்ட 7 மாவட்டங்களில் சனிக்கிழமை கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் கணித்துள்ளது. சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, திருவண்ணாமலை, விழுப்புரம், கடலூர் ஆகிய மாவட்டங்களிலும் புதுச்சேரியிலும் நாளை கனமழை பெய்யக்கூடும் என வானிலை மையம் தெரிவித்துள்ளது. தமிழக அரசு பள்ளிகளில் தமிழ் வழியில் பயின்றவர்களுக்கு முன்னுரிமை வழங்குவதில் நிலவிய குழப்பங்களை தீர்க்கும் வகையில் தமிழக சட்டப்பேரவையில் புதிய சட்ட முன்வடிவு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. இதன் மூலம் 2010 முதல் தற்போது வரை தமிழ் வழியில் பயின்றவர்களுக்கான முன்னுரிமை அடிப்படையில் பணி நியமனம் பெற்றவர்களின் பதவிகள் பாதுகாக்கப்பட்டுள்ளதுடன் இனிவரும் காலங்களில் புதிதாக விண்ணப்பிப்பவர்களுக்கு மட்டுமே இந்த முன்னுரிமை அளிக்கப்படும் என தெளிவுபடுத்தப்பட்டுள்ளது. மேலும் ஏற்கனவே பணியில் உள்ளவர்கள் மிகை ஊதிய பதவிகளில் குறிப்பிட்ட இடங்களுக்கு மட்டுமே விண்ணப்பிக்க முடியும் என்றும், இந்த சட்டம் அமலுக்கு வரும் முன் அறிவிக்கப்பட்ட காலி பணியிடங்களுக்கு இது பொருந்தாது என்றும் அரசு விளக்கம் அளித்துள்ளது. குடியரசு தினத்தை முன்னிட்டு சென்னை மெரினா கடற்கரை காமராஜர் சாலையில் அணிவகுப்பு ஒத்திகை நடைபெற்றது. ஆளுநர் மற்றும் முதலமைச்சர் வருகை தருவது போன்ற ஒத்திகையுடன் ராணுவம், கடற்படை, வான்படை மற்றும் பல்வேறு காவல் படை பிரிவினரின் அணிவகுப்புகள் கம்பீரமாக நடைபெற்றன. ராஜஸ்தானின் ஜாரி, கர்நாடகாவின் லம்பானி போன்ற மாநிலங்களின் பாரம்பரிய நடனங்களும் பல்வேறு அரசு துறைகளின் சாதனைகளை விளக்கும் அலங்கார ஊர்திகளும் ஒத்திகையில் அணிவகுத்தன. மதுரை திருப்பரங்குன்றம் முருகன் கோயிலை மத்திய தொல்லியல் துறை வசம் ஒப்படைக்க கோரிய மனு மீது தமிழ்நாடு இந்து சமய அறநிலையத்துறை மற்றும் மத்திய அரசு பதிலளிக்க உச்சநீதிமன்றம் நோட்டீஸ் அனுப்பியுள்ளது. இந்து தர்ம பரிஷத் சார்பில் கே ரமேஷ் தாக்கல் செய்த இந்த மனுவில் கோயில் நிர்வாகத்தை தொல்லியல் துறை ஏற்கவும் மலை உச்சி தீபத்தூணில் 24 மணி நேரமும் விளக்கேற்றவும் கோரப்பட்டது. கடந்த ஆண்டு கார்த்திகை தீபம் ஏற்ற அனுமதி மறுக்கப்பட்ட நிலையில் இன்று நீதிபதி அரவிந்த் குமார் அமர்வு இந்த உத்தரவை பிறப்பித்து வழக்கை ஒத்திவைத்தது.